ஒரு உற்சவம்னு சொன்னால் எவ்வளோ பட்டாசு, எவ்வளோ கரண்ட்டு செலவு, எவ்வளோ பூ செலவு, நெய், வெண்ணெய், விளக்கு, பிரசாதம், இவ்வளோ ஆடம்பரம் எல்லாம் எக்ஸ்ட்ராவகன்ஸாக தானே. நம்ம நாட்டுக்கு இவ்வளவு பொருள் வரியும் தேவையா? மற்ற மதங்களை பாருங்கள், வருஷம் ஒரு தடவை 2 தடவை மிஞ்சி போனால் அவ்வளோதான். அது ரொம்ப தாம் தும்னு விமர்சையாக கொண்டாடுவாங்க, அதோட சரியாக போயிடும். இப்படியா தினம் எங்கேயாவது ஒரு உற்சவம்? அப்போது இந்தியர்கள் உற்சவங்களுக்காக அதிக பணம் செலவு செய்கிறார்கள். இந்த காசை ஒரு ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு கொடுக்கலாமே, அல்லது வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு கொடுக்கலாமே என்று அங்கலாய்க்கிறார்கள். இந்த கோவிலில் தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஒரு விஸ்வகர்மாட்ட சொல்லி ஒரு சிற்பம் செய்து அதை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. பிரதிஷ்டை பண்ணிட்டா அந்த தெய்வம் அங்கே தானே இருக்கும், அன்னாட விளக்கேத்தனை பத்தாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது அல்ல. பிரதிஷ்டைங்கிறது என்னென்னா, ஒரு கெஸ்ட்டை வீட்டுக்கு கூப்பிட்டோம். சார், நாளைக்கு நீங்கள் ஃபுல் டே நம்ம வீட்டில் இருக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் டிஃபன், ராத்திரி டின்னர் முடிச்சுட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டுட்டோம். ரொம்ப வருந்தி கூப்பிட்டுட்டோம், வந்துட்டார். ரொம்ப சென்சிட்டிவான ஆள், வசதியான ஆள். அப்படி வரவழைச்சிட்டா அவரை ஒரு ஆளை டெப்யூட் பண்ணி பக்கத்தில் உட்கார வச்சு பேச வைக்கணும். அல்லது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆட்களில் யாராவது ஒரு தடவை, என்ன சார் காஃபி வேணுமா, டிவி வேணுமா, எப்படி இருக்குது, படுக்கிறீங்களா, டிவி பார்க்குறீங்களா, கேரம் விளையாடலாமா, அப்படி கேட்கணும். அப்போ தானே அவர் சந்தோஷமாக இருப்பார். அவர் பாட்டுக்கு ஹாலில் உட்கார சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, ஒருத்தர் கூட அவர் கவனிக்கலைன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? இனி ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பார் இல்லையா? அது மாதிரி இந்த தெய்வம் என்பது கோவிலிலே, விக்கிரகத்திலே நாம் வரவழைத்த கெஸ்ட் தான். நாம் கேட்டுக்கிட்டதுக்காக அங்கே உட்கார்ந்துருக்கு. அந்த தெய்வத்தை நாம் எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடிக்கடி கவனிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதனுடைய வீரியம் அதிகமாகிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா வர வர அதனுடைய இருப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதான் பெரியவங்க சொன்னாங்க, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே. எவ்வளவுக்கு நம்ம ஒரு தெய்வத்தை கொண்டாடுறோமோ அவ்வளவுக்கு தான் அங்கே வீரியத்தோடு இருக்கும்.